Welcome student, class 8 science unit 22 conservation of plants and animals part 6.2 ex situ conservation of plant and animals. இந்த லெசனில் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் deforestation, afforestation and reforestation, list out the endangered species, understand the importance of conservation of wildlife, know about red data book and its advantages, list out the importance of people's biodiversity register, know about the functions of animal welfare organization. இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டிஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் ஃபாரஸ்ட், காடுகளை அழிக்கிறதுன்னு பார்த்தோம். அஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது காடுகளே இல்லாத இடத்துல புதுசாக காடுகளை உருவாக்குறதுன்னு பார்த்தோம். ரீஃபாரஸ்டேஷனுங்கிறது ரீபிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ், அதாவது காடுகள் இருந்து அழிஞ்சு போயிருக்கும், திரும்ப அதே இடத்துல காடுகளை உருவாக்குறதுன்னு பார்த்தோம். அடுத்தது என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸுங்கிற டைட்டில் பார்த்தோம். அதில் என்னென்ன காரணங்கள் இருந்தால் இதை என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்னு சொல்லலான்னு சொல்லி டிட்டர்மினேஷன் பார்த்தோம். அதனுக்குரிய காரணங்கள் காசஸ் அப்படின்னு பார்த்தோம். சேவிங், என்னெல்லாம் பண்ணுனா அந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை நம்மளால் பாதுகாக்க முடியுங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக நம்ம ரெட் டேட்டா புக்குன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் பார்த்தோம். அடுத்தது இப்போ நம்ம கன்சர்வேஷன் பார்த்துட்ருக்கோம். இந்த கன்சர்வேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது, இன்சிட்டு கன்சர்வேஷன், எக்ஸிட்டு கன்சர்வேஷன். அதில் நம்ம இன்றைக்கி எக்ஸிட்டு கன்சர்வேஷன் பார்க்க போகிறோம். இந்த கியூஆர் கோடோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஐசிடி கார்னர் லிங்க்கில் போனீங்கன்னா அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்கை வெர்ச்சுவலாக நீங்கள் விசிட் பண்ண முடியும். கான்செப்ட் மேப், கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த லெசனில் உங்களுக்கு டோட்டலாக 9 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் deforestation, second afforestation, third reforestation, fourth endangered species, fifth red data book, sixth conservation, 7th PBR, People's Biodiversity Register, 8th Biomagnification, 9th Animal Welfare. இதில் நம்ம 6th டாபிக் பார்த்துட்ருக்கோம். இதில் போன வீடியோவில் இன்சிட்டு கன்சர்வேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது உயிரினங்கள் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துலையே வச்சு பாதுகாக்கிறத தான் இன்சிட்டு கன்சர்வேஷன் சொல்லி பார்த்தோம். அதில் 3 மெத்தட்ஸ் இருக்குது. நேஷ்னல் பார்க்கு அமைச்சு பாதுகாக்கிறது, சாங்சுரி சரணாலயங்களை அமைச்சு பாதுகாக்கிறது, பயோஸ்பியர் ரிசர்வ் உயிர்கோள பாதுகாப்புங்கிற மெத்தடில் பாதுகாக்கிறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி எக்ஸிட்டு கன்சர்வேஷன் பற்றி பார்க்க போகிறோம். Ex situ conservation. It is the conservation of wildlife outside their habitat, establishing zoos and botanical garden, conservation of genes, seedling and tissue culture are some of the strategies followed in this method. Ex situ அப்படின்னு சொன்னால் அதோட வாழிடத்திலிருந்து வெளியில் கொண்டு பாதுகாப்பாக வச்சு வளர்க்குறது. இட் இஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் வைல்டு லைஃப் அவுட் சைடு தேயர் ஹேபிட்டட், அந்த வைல்டு லைஃப் கொண்டு பாதுகாக்கிறது. அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜூஸ் அமைப்பாங்க, பொட்டானிக்கல் கார்டன் அமைப்பாங்க, கன்சர்வேஷன் ஆஃப் ஜீன்ஸ் அந்த மரபணுக்களை பாதுகாக்கிறது, சீட்லிங் அண்டு டிஷ்யூ கல்ச்சர் அந்த விதைகள் அப்புறம் அந்த திசுக்களை வளர்க்குறது. இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி அந்த உயிரினங்களை பாதுகாப்பாங்க. பொட்டானிக்கல் கார்டன், இட் இஸ் எ பிளேஸ் வேர் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் க்ரோன். இப்போ இந்த பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஊட்டியில் வைக்கக்கூடிய அந்த ஃப்ளார் எக்ஸிபிஷன், மலர் கண்காட்சி நமக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நமக்கு அதிகமாக தெரியலனாலும் இப்போ இந்த மூலிகை தோட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேமஸாக வந்துட்டுருக்க, அதை நம்ம வேடிக்கை பார்க்குறோம். அப்போ அதை மாதிரி அந்த மூலிகைகளையோ இல்லை அந்த ஃப்ளார்ஸையோ ஒரு இடத்துல கொண்டு வச்சு அதை முறைப்படி பராமரித்து அதை உயிரினங்களை அழியாமல் பாதுகாக்கிறது. தீஸ் பிளேசஸ் ப்ரொவைட் எ ஹெல்த்தி அண்டு காம் என்விரான்மெண்ட். அந்த இடங்களுக்கு நம்ம போகும்போது நமக்கு ஹெல்த்தியாகவும் ஒரு காம் என்விரான்மெண்ட்டு நமக்கும் கிடைக்கும், அந்த இடத்துல வளரக்கூடிய ஃப்ளார்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் பிளான்ட்டுக்கும் அது கிடைக்கும். ஜுவாலஜிக்கல் பார்க்கு, ஜூ அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த அனிமல்ஸை அங்கே கொண்டு வளர்க்குறது. ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் ஆர் த ஏரியாஸ் வேர் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் கன்சர்வ்டு, அங்கே தான் காட்டு விலங்குகள் பாதுகாக்கப்படுகிறது. இன் இந்தியா தெர் ஆர் அபவுட் 800 ஜுவாலஜிக்கல் பார்க். ஆனால் இந்தியாவில் 800 இருக்குது. ஆனால் இந்த ஜூக்கு நம்ம போய் பார்க்கும்போது அந்த அனிமல்ஸை கேஜுக்குள்ளே கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்துருப்பாங்க, சாப்பாடு அதுக்கு கரெக்டாக போடுவாங்களாங்கிறதெல்லாம் கொஸ்டின் மார்க் தான். அதை பார்க்குறதுக்கே நமக்கு
நமக்கே பரிதாபமாக தான் இருக்கும். Do you know the oldest zoo is Skobernam Zoo in Vienna, established in the year 1759. இந்தியாவில் 1800 பேரக்பூருங்கிற ஊரில் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. டிஷ்யூ கல்ச்சர், திசு வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறது. இட் இஸ் எ டெக்னிக் ஆஃப் க்ரோயிங் பிளான்ட் செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன், சீட்ஸ் ஆர் அதர் பிளான்ட் பாட்ஸ் இன் எ ஸ்டெரைல் என்விரான்மெண்ட் ஆர் எ நியூட்ரியன்ட் மீடியம். அதாவது இந்த பிளான்ட்டை வந்து அந்த செல்லையோ இல்லை அந்த பிளான்ட்டோட டிஷ்யூவையோ இல்லை பிளான்ட்டோட ஆர்கன்கிறது இப்போ நம்ம முருங்கை மரத்துலேருந்து ஒரு கிளையை ஒடிச்சு கொண்டு வந்து வைக்கிறது, செம்பருத்தி செடியிலேருந்து ஒரு கிளையை ஒடிச்சு கொண்டு வந்து வைக்கிறது, வெங்காயம் இந்த மாதிரி இதெல்லாம் பூமியில் ஊனி வைக்கிறது, இஞ்சி இதை மாதிரி. சீட்ஸ் அப்படிங்கிறது விதைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆர் அதர் பிளான்ட் அதை வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டெரைல் என்விரான்மெண்ட் அப்படின்னா இந்த கெடுதலே செய்யாத, அதுக்கு வந்து எந்த ஒரு விதமான தீங்கும் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டில் நிறைய நியூட்ரியன்ட் ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அதை வந்து நல்ல ஒரு ராஜா மாதிரி வளர்க்குறதா தான் நம்ம வந்து டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறது. சீடு பேங்க் நமக்கு ஏற்கனவே போன லெசனில் பார்த்துட்டோம். த சீடு பேங்க் ப்ரிசர்வ்ஸ் ட்ரைடு சீட்ஸ் பை ஸ்டோரிங் தெம் இன் எ வெரி லோ டெம்பரேச்சர். உலர்த்தப்பட்ட காய வைக்கப்பட்ட விதைகளை வந்து லோ டெம்பரேச்சரில் கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்கிறது. இப்போ நெல், அப்புறம் கொத்தமல்லி, வெந்தயம் இதெல்லாம் சும்மா சாதாரணமாக கொத்தமல்லியை விதையை தூவி விட்டாலே கொத்தமல்லி செடி வளர்ந்துடும். அப்போ அதை மாதிரி உள்ளதை வந்து லோ டெம்பரேச்சரில் நம்ம பாதுகாப்பாக வைக்கணும். த லார்ஜஸ்ட் சீடு பேங்க் இன் த வேர்ல்டு இஸ் மில்லினியம் சீடு பேங்க் இன் இங்கிலாந்து. சீடு பேங்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. Cryobank. It is a technique by which a seed or embryo is preserved at a very low temperature. இந்த cryobankங்கிறதுல லோ டெம்பரேச்சரில் சீட் இல்லைன்னா எம்ப்ரியோன்னா அந்த கருவையை கொண்டு போய் பாதுகாப்பாக வச்சிடுறது. இட் இஸ் யூஸ்வலி ப்ரிசர்வ்டு இன் லிக்யூட் நைட்ரஜன் அட் -190 டிகிரி செல்சியஸ். நீங்கள் வந்து நம்ம டெம்பரேச்சர் நினச்சி பாருங்கள், ஊட்டிலாமே வந்து 22 டிகிரி செல்சியஸில் இருக்கிற குளிரையே நம்மளால் தாங்க முடியாது. டெல்லி கிட்டே போனோன்னு சொன்னால் 4 டிகிரி செல்சியஸே தாங்க முடியாது. அப்போ 0வை இறங்கி -1 -2 போய் கிட்டத்தட்ட -196 டிகிரி செல்சியஸில் லிக்யூட் நைட்ரஜன் உள்ளார இந்த சீடையோ இல்லை அந்த எம்ப்ரியோவையோ உள்ளே கொண்டு போய் வச்சுடுவாங்க. திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் ஃபேஸிங் எக்ஸ்டிங்ஷன். இப்போ அழிவில் இருந்து அந்த உயிரினங்களை இது பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து பைபிள் இதில் எல்லாம் வந்து அந்த கதைகளில் நீங்கள் படிச்சிருக்கலாம். அந்த பூமி வந்து அழிய போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஷிப்பு மாதிரி செஞ்சு அதில் வந்து எல்லா விதமான அனிமல்ஸோட ஜோடியாக கொண்டு வந்து உள்ளே வைப்பாங்க. ஈவன் பிளான்ட்லேருந்து அனிமல்ஸ்லேருந்து எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து பத்திரமா வச்சுருப்பாங்க. அப்போ இந்த பூமி வந்து வாட்டர்னால் அழியும் போது அந்த ஷிப்பு வந்து அப்படியே அந்த தண்ணியில் மிதந்து வந்து அந்த வெள்ளம் முடிஞ்ச உடனே வந்து எல்லாமே நார்மல் லைஃபுக்கு வந்த உடனே எந்த இடத்துல கரை ஒதுங்குதோ அங்கேருந்து தன்னோட லைஃப்பை ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட இது வந்து பழைய கதையாக இருந்தாலும் இப்போ புதுசாக வந்து இவங்க வந்து லிக்யூடு நைட்ரஜன் உள்ள இதை மாதிரி வந்து ஒரு சீடையோ இல்லை ஒரு எம்ப்ரியோவையோ உள்ளே கொண்டு போய் வச்சு பாதுகாப்பாக வச்சு அதை எக்ஸ்டிங்ஷன் அழிவுலேருந்து அதை பாதுகாக்கிறாங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். இதை மாதிரி வந்து அதோட ஹேபிடட் இடத்துலேருந்து பூர்வீகமான இடத்துலேருந்து வேறு இடத்துல கொண்டு வந்து வச்சு அதை ராஜா மாதிரி நம்ம வளர்க்குறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால், இட் ப்ரிவென்ட்ஸ் த டிக்ளைன் ஆஃப் ஸ்பீசிஸ். அந்த ஸ்பீசிஸை வந்து நம்ம அழிவுலேருந்து பாதுகாக்கிறோம். என்டேஞ்சர்டு அனிமல்ஸ் கேன் பி ப்ரீடட் இன் தீஸ் வேஸ். அந்த அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே ப்ரீட் ஆகுது, அடுத்தடுத்த சந்ததிகள் உருவாகுது. த்ரெட்டன்டு ஸ்பீசிஸ் ஆர் ப்ரீடட் அண்ட் ரிலீஸ்டு இன் நேச்சுரல் என்விரான்மெண்ட். இப்போ இந்த பூமியிலேயே வந்து ஒரு 2 புலி தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, டைகர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 2 டைகரை மட்டும் ஜுவாலஜிக்கல் பார்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ் 70 இயர்ஸ் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து குட்டி போட்டு 100 வந்த உடனே அதை வெளியில் கொண்டு போய் காடுகளில் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அதை தான் அவங்க சொல்ல வராங்க. அப்போ த்ரெட்டன்டு ஸ்பீசிஸை வந்து அது நமக்கு நல்ல பல்கி பெருகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுறலாம். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கண்டக்டிங் ரிசர்ச் அண்ட் சயின்டிஃபிக் ஒர்க்.
பார்க்கு. நம்ம வந்து அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கோ சயின்டிஃபிக் ஒர்க் பண்ணுறதுக்கோ அந்த அனிமல் மேலேயோ இல்லை அந்த பிளான்ட்டு மேலேயோ ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸிட் கன்சர்வேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸிட் கன்சர்வேஷன் சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதில் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்டு லைஃப் அவுட் சைட் தயர் ஹேபிட்டட் அப்படிங்கிறதான் எக்ஸிட் கன்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து பொட்டானிக்கல் கார்டன், ஜுவாலஜிக்கல் பார்க், டிஷ்யூ கல்ச்சர், சீட் பேங்க், க்ரையோ பேங்கை பற்றி பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் PBR பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டரை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.